அதிசக்தி வாய்ந்த 1111 மேனிஃபெஸ்டேஷன் போர்ட்டல் வர்ற 2025 நவம்பர் 11ஆம் தேதி ஓப்பன் ஆக போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஆசை கனவு எதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும். நீட் எக்ஸாமில் நல்லா எழுதி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி நல்ல காலேஜில் எனக்கு சீட் கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலில் நான் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஜாப்காக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ஒரு நபரை திருமணம் முடிச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் விரும்பிய நபரை நான் திருமணம் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீடு கட்டணும்னு நினைக்கிறேன். நல்ல கார் வாங்கணும், பைக் வாங்கணும், நிறைய நகைகள் சேர்க்கணும். இந்த மாதிரி பல ஆசைகள் ஒரு மனிதருக்கு இருக்கலாம். உங்களுடைய ஆசை எதுவோ அதை ஒரே ஒரு நாள் நீங்கள் ஈர்ப்பு விதி பயிற்சிகள் பண்ணுறது மூலமாக அடைய முடியும். அவ்வளோ சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான ஒரு டே தான் வருகின்ற நவம்பர் 11, 2025. இந்த காணொலியில் 1111 போர்ட்டல்னா என்ன, அது ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பற்றியும், நவம்பர் 11, 2025 அன்று நான் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியும், அன்றைய தினம் எந்த டைமிங்கில் ஸ்பெசிஃபிக்காக நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் யூனிவர்ஸ் கூட ஈஸியாக நான் கனெக்ட் பண்ண முடியும், என் மேனிஃபெஸ்டேஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்ற டைமிங்கை பற்றியும், முக்கியமாக ஈஸியான ஸ்டெப் பை ஸ்டெப் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸையும் நான் இங்கே உங்களுக்கு விளக்கியிருக்கேன். நான் இத்தனை வரைக்கும் மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சியே பண்ணதில்லை, ஈர்ப்புதி பயிற்சினா எனக்கு என்னென்னே தெரியாதவங்க கூட இந்த காணொலி மூலமாக அன்றைய தினத்தில் நீங்கள் இந்த ப்ரொசீஜரை பண்ணி உங்களுடைய எய்மை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இல்லை நான் ஆல்ரெடி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கேன், சில ஈர்ப்புதி பயிற்சிகள் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கூட நீங்களும் இந்த காணொலியில் சொல்லியிருக்கக்கூடிய சிம்பிளான பவர்ஃபுல்லான ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி உங்களால் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும். இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, நம்மளுடைய சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் அசம்ஷன், ஹோ ஒப்பனோ ஏஞ்சல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி அற்புதமான விஷயங்களை யூஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச விஷயங்களை அடையணும், உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை இப்போவே கிளிக் பண்ணி மேக்னெட்டிக் சோல்ஸ் ஃபேமிலியில் நீங்களும் மெம்பர் ஆகிருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். 1111 போர்ட்டல்னா என்ன, இது ஏன் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும், உயிருள்ள உயிர் இல்லாத பொருட்கள், நிறங்கள், நம்ம உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள், நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், எல்லாவற்றுக்கு பின்னாடியுமே ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அந்த வைப்ரேஷன் நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த 1111, 222, 333, 1010 இந்த மாதிரி எண்களை எல்லாமே ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு ஹையர் செல்ஃப் ஆர் பிரபஞ்சம் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க, இல்லை நம்மளுக்கு ஏதோ ஒரு கைடன்ஸ் கொடுக்க விரும்புகிறாங்கன்னும் பொழுது இந்த மாதிரியான எண்களை நம்ம பார்ப்போம். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக 11 அப்படின்றது நியூமராலஜி படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாஸ்டர் நம்பர். இப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குல்ல, இதெல்லாம் நார்மல் நம்பர்ஸ் மாதிரி 11 அப்படின்றது 2 அப்படின்றது 3 அப்படின்றது நியூமராலஜியில் மாஸ்டர் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். அதெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு நியூமராலஜியில் 25 இருக்குது அப்படின்னா அதை 2 + 5ன்னு ஆட் பண்ணி 7 அப்படின்னு கால்குலேட் பண்ணிப்போம். ஆனால் இந்த 11, 22 இப்படியெல்லாம் வரும்பொழுது அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண மாட்டோம். அப்படியே 11, 22 அப்படின்னே எடுத்துப்போம். பிகாஸ் இவங்க எல்லாமே மாஸ்டர் நம்பர்ஸ், அவங்களுக்கு இன்னும் பவர் அதிகமாக இருக்குது. இப்போ ஒன்றுனா தலைமை பண்புன்றது நியூமராலஜியில் மீனிங். ஸோ அப்போ 11 வரும்போது அது இன்னும் ரெட்டிப்பாகுது. அது மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு நம்பர் தான் 1111. நீங்கள் என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போதோ, இல்லை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ஜாப் போயிட்டுருக்கீங்க, அந்த டைமில் என்னால் உங்ககிட்ட கால் பண்ணி பேச முடியுமா? நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. பட் உங்களுக்கு லீவ் இருக்கும்போது, நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களை காண்டாக்ட் பண்ணேன் அப்படின்னா நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றத உங்களால் இன்னும் ரொம்ப கூர்ந்து கவனிக்க முடியும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஆசைகளை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்கிறதுக்கான ஒரு கேட்வே, ஒரு டோர் ஓப்பன் ஆக போது. அன்றைய தினம் நம்ம நினைக்கக்கூடியது எல்லாமே யூனிவர்ஸ் ரொம்ப அழகாக அவங்கக்கிட்ட நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும். நம்ம இந்த பிரபஞ்சத்து கூட ஈஸியாக அலைன் ஆகக்கூடிய ஒரு டோர் ஓப்பன் ஆக போகுது. அதுதான் 1111 போர்ட்டல்.
அண்ட் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கும் அந்த டைமில் வந்து நமக்கு கிடைக்க போகுது. அந்த 11 அப்படின்ற ஒரு கதவு திறக்க போகுது. அந்த கதவு திறப்பதன் மூலமா என்னுடைய ஆசைகளை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் சொல்ல போறேன். இதுதான் நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அதையும் தாண்டி அந்த டோருக்குள்ள நான் போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள், நான் சுமந்துட்டு இருக்கக்கூடிய காயங்கள், இது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றதுக்கும் நீங்க இந்த 11 யூஸ் பண்ண போறீங்க. ஸோ நவம்பர் 11, 2025 அன்னைக்கு நீங்க ஸ்பிரிச்சுவலா ஏதாவது வந்து ஒரு பாதையை நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்க. உங்க மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள், எதிர்மறையான எண்ணங்களை விடுவிக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய ஆசைகளை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இந்த 3 விஷயங்களுக்கும் யூஸ் பண்ண போறோம் இந்த 11 இந்த நவம்பர் 11 அன்னைக்கு நம்ம எந்த டைமிங்ல ஸ்பெசிஃபிக்கா மேனிஃபெஸ்ட் பண்ணா ஒர்க் ஆகும் அப்படின்னா, 4 நேரங்கள் இருக்கு. இந்த 4 நேரங்கள்ல நீங்க எந்த நேரம் ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த டைமிங் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதிகாலை 5 மணி 6 நிமிடம், இரண்டாவது 5 மணி 33 நிமிடம், மூன்றாவது டைமிங் வந்து காலை 11 மணி 11 நிமிடம், அதாவது 11:11 AM, அல்லது இரவு 11 மணி 11 நிமிடம் 11:11 PM. இந்த 4 டைமிங்ல ஏதாவது ஒரு டைம்ல நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க வேற ஏதாவது கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, லைக் ஏதோ ஒரு மெடிடேஷன் கிளாஸோ இல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸஸோ நீங்க அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அந்த குரு உங்களுக்கு என்ன டைமிங் கொடுத்துருக்காங்களோ அந்த கிளாஸஸ்ல பண்ணிட்டு உங்களுக்கு அதுலயே உங்களுக்கு கைடன்ஸ் ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இல்ல அவங்க எதுவுமே பண்ணல, ரெகுலரான கிளாஸஸ் தான் போயிருக்குன்னா அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே இந்த ப்ரொசீஜரை பண்ணீங்கன்னா அது இன்னும் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். நவம்பர் 11 அன்று நீங்க செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்னா, யாரையாவது திட்டுறது, யார் மேலேயாவது கோபப்படுறது, யார் கூடயாவது சண்டை போடுறது, யாரையாவது சபிக்கிறது, நெகட்டிவா யோசிக்கிறது, இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. பாசிட்டிவா இருங்க. எப்பவுமே உங்களுக்குள்ளேயே அஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே இருங்க. நிறைய அன்னைக்கு அஃபர்மேஷன்ஸ் கேளுங்க. வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுங்க. வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல். நம்மளுடைய சேனல்ல அது ஏன் ரொம்ப பவர்ஃபுல்லா, வாட்டருக்குன்னு மெமரி இருக்கு. அதை பற்றிலாம் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த 11 ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஸோ நீங்கள் 11 பார்க்குறீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஏஞ்சல் நம்பரோட மீனிங் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். 11 போர்ட்டலோட பவர் நவம்பர் 11 மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆக்சுவலாக நவம்பர் 5 ஃபுல் மூன், முழு நிலவு இருந்ததில்ல, அப்போ இருந்தே இதோட போர்ட்டல் வந்து நமக்கு லைட்டாக இதோட பவர்ஸ் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கும். அதையும் தாண்டி நவம்பர் 17 ஜனவரி 2026 14 வரை, அதாவது நம்மளுடைய தமிழ் கலாச்சாரப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்த்திகை மார்கழி மாதம் ஃபுல்லாகவே இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப பவர் இருக்கும். 11 போர்ட்டலில் யூஸ்வலாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு இந்த 2 மாதங்கள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதில் ஸ்பெசிஃபிக்காக நல்லா வரன் அமையணும்னு நினைக்கிறீங்க, பணம் சார்ந்து, குழந்தை பேருக்கு, கல்வி சம்மந்தமாக, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு நீங்கள் ஈர்ப்புதி பயிற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அட்லீஸ்ட் எனக்கு ஈர்ப்புதி பயிற்சினா தெரியாது, ஆனால் எனக்கு லைஃப்பில் முக்கியமான இது இருக்குது, நான் வீடு கட்டியே ஆகணும், இந்த வருஷம் வந்து நான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஃபுல் என்டையர் 2 மந்த்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கார்த்திகையிலேருந்து மார்கழி தொடங்கி தை 1 வருது இல்லையா, அப்போ வர சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே நான் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வந்து உங்களுக்கு தரேன். ஏன்னா இப்போ வீடியோட லென்த் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன்லுமே சில ட்ரிக்ஸ் இருக்குது. அதுக்குமே நான் தனி வீடியோ வந்து நான் உங்களுக்கு தரேன். அது என்னோட கிளைண்ட்ஸ் நான் ஒரு சிலருக்கு கொடுத்து பார்த்தேன், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அது ஈவினிங் பண்ணணும் அந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன். அதை பற்றியும் நான் உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு வீடியோ தரேன். ஸோ இந்த கார்த்திகை மார்கழி மந்த் ஃபுல்லுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு. பட் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்த வீடியோவில் 11 அன்னைக்கு பண்ணுறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நவம்பர் 11 மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேப்பர்ஸ், கோடு போடாத ஒயிட் கலர் பேப்பர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு பேனா, ஒரு மேட்ச் பாக்ஸ், ஒரு பிளேட், முடிஞ்சதுன்னா எடுத்துக்கோங்க. இது எல்லாமே தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு தேவை. இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை நம்ம 2 பகுதிகளாக பண்ண போகிறோம். கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிங்க.
நவம்பர் 10, 9ஆம் தேதி கூட நீங்க ஃபர்ஸ்ட் பகுதிய பண்ணிக்கலாம். நவம்பர் 11ஆம் தேதி நான் 4 டைமிங் குடுத்தேன் இல்லையா? 5:06, 5:33, 11:11 AM, 11:11 PM. இந்த 4 டைமிங்ல பகுதி 2 நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ பகுதி 1 அந்த டேட்லயே நவம்பர் 11லயே முன்னாடியே பண்ணிரலாம். நீங்க இப்போ 5 மணிக்கு பண்ண போறீங்கன்னா, ஒரு 4:00லாம் எந்திரிச்சு நீங்க பகுதி 1 பண்ணிரலாம். இல்ல நவம்பர் 9, 10 இந்த நாட்கள்ல கூட பகுதி 1 நீங்க முடிச்சுட்டு, பகுதி 2 வந்து 5:06க்கோ, 5:33க்கோ, 11:11க்கோ நீங்க செஞ்சுக்க முடியும். இல்ல நான் வந்து நவம்பர் 11 தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ண போறேன் அப்படின்னா, 11:11 AM-க்கு பகுதி 2 நீங்க பண்ண போறீங்கன்னா, பகுதி 1 ஒரு 10:00ஓ, 9:00ஓ நீங்க பண்ணி முடிச்சிரணும். நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும்னு நெனைக்கிறேன். புரியல அப்படின்னா கீழ கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல வாட்ஸ்அப் நம்பர்ல கூட கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டெப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் அ கோல்ஸ். உங்க லைஃப்ல ரொம்ப முக்கியமா நீங்க நினைக்கக்கூடிய ஒரு 3 கோல்ஸ வந்து எடுத்துக்க போறீங்க. லைக் நான் விரும்பிய நபரை வந்து மேரேஜ் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீடு கட்டணும்னு நினைக்கிறேன். கார் வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் என்னோட எக்ஸாம்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு 3 இலக்குகள மட்டும் நீங்க வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். அதற்கான 3 முக்கியமான இலக்குகள மட்டும் தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டெப் 2 நான் உங்கள 2 பேப்பர் எடுக்க சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுல ஒரு பேப்பர் எடுத்து பேனாவ எடுத்து, உங்களுடைய இந்த 3 இலக்குகளை சார்ந்த நெகட்டிவான எண்ணங்கள் என்ன இருக்கு? லிமிட்டிங் பிலீஃப்ஸ் என்ன இருக்குன்னா, ஒரு 6 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க எழுத போறீங்க. இத ஷார்ட்டாவும் எழுதலாம், இல்ல டிஸ்கிரைப்பாவும் எழுதலாம். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க விரும்பிய நபர திருமணம் முடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. பட் உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் என் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நாங்க வேற காஸ்ட்ல இருக்கோம். வேற ரிலீஜியன். ஸோ இந்த மாதிரி பயம் உங்களுக்குள்ள இருக்கலாம். நான் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன். ஆனா ஆல்ரெடி நானே கடன்ல இருக்கேன். நான்லாம் எப்படிலாம் வீடு கட்ட போறேனோ? நான் கார் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இன்னும் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல. என்னோட சேவிங்ஸ் அதிகமா இல்ல. நான்லாம் எப்படி கார் வாங்க போறேன்? எனக்கு டிரைவிங்ஸ் தெரியாது. நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன். லேண்ட் இருக்கு. பட் டாக்குமெண்ட்ஸ்ல நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நான் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால படிக்கிறத ஞாபகம் வச்சுக்க முடியல. நான் சிலபஸ் கம்மியா தான் கவர் பண்ணியிருக்கேன். நல்ல ஜாப் ஆகணும்னு நினைக்கிறேன். எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்ல. லாங்குவேஜ் ஸ்கில் இல்லன்னு. உங்களோட இலக்கை அந்த 3 இலக்கை சார்ந்து இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள், இல்ல உங்களுக்கு பயம் இதெல்லாம் இருக்கும்ல. இந்த மாதிரி ஒரு 6 பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்கிரைப்பா எழுத போறீங்க. ஒரு சிலர் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. ரொம்ப அவமானங்கள் சந்திச்சிருக்கீங்க அப்படின்னா, அத டிஸ்கிரைப்பா கூட எழுதலாம். டியர் யூனிவர்ஸ் எனக்கு இந்த மாதிரிலாம் கஷ்டமா இருக்கு. ஆ நான் வந்து ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன். இவ்ளோ அவமானப்பட்டுருக்கேன். பட் எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இல்ல. நான் ஆல்ரெடி கடன்ல இருக்கேன். இதெல்லாம் எனக்கு பயமா இருக்கு, கஷ்டமா இருக்குன்னு, நீங்க ஒரு பெரிய கடிதம் மாதிரி கூட இந்த யூனிவர்ஸ்க்கு வந்து நீங்க எழுதலாம். ஸோ 6 பாயிண்ட்ஸ் அபௌட் யுவர் கோல பத்தி நெகட்டிவா இருக்கக்கூடிய விஷயங்கள நீங்க எழுத போறீங்க. ஸ்டெப் 3 ரைட் அ ஹோ ஓப்பனா போகணும். ஃபர்ஸ்ட் ஹோ பண்ண போனோம். யூனிவர்ஸ்க்கு எழுதணும். டியர் யூனிவர்ஸ் ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஐ லவ் யூ ஸோ மச். தேங்க் யூ ஸோ மச். அடுத்த ஹோ பண்ண போனோம். உங்களுடைய கோல் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, டியர் கார் ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஐ லவ் யூ ஸோ மச். இல்ல நீங்க மணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, டியர் மணி ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஐ லவ் யூ ஸோ மச். தேங்க் யூ ஸோ மச். இந்த மாதிரி உங்களுடைய இலக்கை சார்ந்த ஹோ ஓப்பனா வந்து ரைட் பண்ணணும். ஹோ ஓப்பனா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஹீலிங் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். அதை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா, அந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சி அது. ஸ்டெப் 4 உங்களுடைய பேனாவை அப்படியே அந்த பேப்பர் மேலே வச்சுட்டு கண்களை மூடி ஆர்கேஞ்சல் ரஃபேல் அண்ட் ஆர்கேஞ்சல் மைக்கேல் 2 பேரையும் நீங்க ப்ரேயர் பண்ண போறீங்க. ரஃபேல் அப்படின்ற ஏஞ்சல் உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த பயம், கவலை, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான தாட்ஸ் எல்லாத்தையும் ஹீல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இருக்கு அப்படின்னா, அதை கூட நீங்க ரஃபேல் கிட்ட ப்ரேயர் பண்றது மூலமா அந்த உறவை வந்து அவரை ஹீல் பண்ணி தருவாரு. உங்களுடைய ஆரோக்கியமா இருக்கட்டும், மனதாக இருக்கட்டும். அதே மைக்கேல்
உங்களுடைய இலக்கு சார்ந்த ஒரு தைரியத்தை அவர் குடுப்பாரு. என்னால பண்ண முடியும் அப்படின்றத. ஒரு புரொடெக்ஷன். இப்போ உங்க உறவ புரொடெக்ட் பண்றதுக்கு, நீங்க ஒரு வீடு கட்டணும்னு நெனைக்கிறீங்க. இல்ல ஏதோ ஒரு கோர்ட் கேஸ்ல வந்து வின் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, அந்த நியாயமான விஷயங்களுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடியவர் வந்து மைக்கேல். ஸோ இவங்க 2 பேரையும் நீங்க மனசார ப்ரே பண்ணுங்க. எனக்கு ஹீல் பண்ணி தாங்க. என்னோட மேனிஃபெஸ்டேஷன் அடையறதுக்கு எனக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரையும் நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு, இப்போ கண்கள மெதுவா தொறந்து ஸ்டெப் 5 கண்கள மெதுவா தொறந்து, இந்த பேப்பர அவுட்வர்டா ஃபோல்ட் பண்ணுங்க. அதாவது உங்கள எதிர்நோக்கி இந்த பேப்பர வந்து நீங்க மடிக்கணும். இந்த பேப்பர மடிச்சுட்டு, இந்த பேப்பர சிறு சிறு துண்டுகளாக கிழித்து எரிச்சிருங்க. எரிச்சுட்டு இந்த ஆஷ வந்து கலெக்ட் பண்ணி அந்த பிளேட் எடுக்க சொல்லியிருந்தேன்ல, அதுல கலெக்ட் பண்ணிட்டு நீங்க டஸ்ட்பின்ல இந்த இத போட்டுருங்க. இந்த பகுதி 1 நீங்க நவம்பர் 11ஆம் தேதிக்கு முன்னாடி நவம்பர் 9, 10ல பண்ணிக்கலாம். இல்ல நவம்பர் 11ஆம் தேதி 5 மணிக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ பண்ணி முடிச்சிருங்க. பகுதி 2 இதுல நீங்க ஸ்பெசிஃபிக்கான டைம நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நவம்பர் 11ஆம் தேதி 5 மணி 6 நிமிடம், 5 மணி 33 நிமிடம், 11:11ன்னு ஏதோ ஒரு டைமிங்க நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்க போறீங்க. ஸ்டெப் 1ல 2 பேப்பர் எடுக்க சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் நேத்தே எடுத்து பர்ன் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு அந்த பேப்பர எடுத்துட்டு, ஒரு ட்ரையாங்கிள் வரைய போறீங்க. பேப்பரோட மேல் பகுதியில ஒரு முக்கோணம் வரைய போறீங்க. அது ஆன்டி கிளாக் வைஸ்ல வரையணும். ஸோ இந்த பிக்சர்ல உங்களுக்கு ஷோ ஆகுற மாதிரி ஃபர்ஸ்ட்டு கீழ கோடு போட்டுட்டு, அதுக்கடுத்து உங்களுடைய ரைட் சைடு இருந்து மேல போகிற மாதிரி ஒரு கோடு, அதுக்கடுத்து மேலேருந்து கீழ வந்து இணைக்கிற மாதிரி இந்த கோடுகள வரைஞ்சு ஒரு முக்கோணம் வரையணும். முக்கோணம் வரைஞ்சதுக்கு அப்புறமா உள்ள 11 அப்படின்றத எழுதுங்க. எழுதிட்டு உங்களுடைய 3 கோல்ஸ் நீங்க செலக்ட் பண்ணீங்க இல்லையா? அதுல இந்த 3 கார்னர்ஸ்லயும் உங்களுடைய 3 கோல்ஸ ஒரு கோலா எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேல வந்து ரிலேஷன்ஷிப் எழுதிருக்கீங்க அப்படின்னா, கீழ மணி, சைட்ல வந்து கார் இந்த மாதிரி 3 முனைகள்லயும் உங்களுடைய இலக்குகள நீங்க எழுதிக்க போறீங்க. ஸ்டெப் 2ல அந்த முக்கோணத்துக்கு பக்கத்திலேயே முக்கோணத்துக்கு கீழ ஒரு இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து ட்ரா பண்ணணும். இந்த சிம்பலும் ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் நீங்க ட்ரா பண்ணணும். இன்ஃபினிட்டியோட ஒரு வட்டத்துக்குள்ள நீங்க 11 அப்படின்றத ரைட் பண்ணணும். அடுத்த வட்டத்துக்குள்ள நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த உலகத்துக்கு என்ன நல்ல விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அத 3 விஷயங்கள எழுதுங்க. லைக் நான் வந்து ஃபுட் டொனேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் நல்லா படிச்சேன் அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் என்னோட ஃபேமிலி சர்க்கிள்ல, என்னோட ஸ்ட்ரீட்ல இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இல்ல நான் நல்ல ஜாப் போயி, ஒருத்தவங்களோட எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த உலகத்துக்கு நீங்க என்ன சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அத கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா, உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் வந்து நீங்க ஆசைப்படுறத குடுக்க போறாங்கன்றனால. ஸோ நீங்க செய்ய விரும்புற 3 விஷயங்கள அதுக்குள்ள எழுதுங்க. ஸ்டெப் 3ல அந்த முக்கோணத்துக்கு கீழ ஒரு 11 விஷயங்களுக்கு நீங்க கிராட்டிட்யூட் பண்ணுங்க. இந்த உலகத்துல நீங்க ஏதோ ஒரு 11 விஷயத்துக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னா, என்னென்ன விஷயங்களுக்கு நன்றி செலுத்தணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு 11 நன்றிகள ரொம்ப டிஸ்கிரைப்பா எழுதுங்க. ஸ்டெப் 4ல உங்களுடைய அந்த 3 இலக்குகள் இருக்காங்கல்ல, அதற்காக நீங்க எடுக்கப் போற முயற்சிகள் என்ன அப்படின்றத 9 பாயிண்ட்ஸ் நீங்க எழுதப் போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நல்ல குட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய எக்ஸாம்ல அப்படின்னா, நான் இனிமேல் கன்சிஸ்டன்சியா படிக்க போறேன் அப்படின்றது ஒரு விஷயமா எழுதிக்கலாம். நீங்க ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ஏதாவது இன்கம் சோர்ஸ் நான் வந்து கிரியேட் பண்ண போறேன். லைக் நான் வந்து வீட்ல ஏதாவது ஒண்ணு ஒர்க் பண்ண போறேன். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்கன்னா, நான் டெய்லரிங், ஆரி கத்துக்க போறேன். பியூட்டிஷியன் மாதிரி ஏதாவது ஒரு வேலை பார்க்க போறேன். இல்ல நீங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கக்கூடிய பட்சத்துல நான் டியூஷன் எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ரா இன்கம் சோர்சஸ் ஏதாவது கிரியேட் பண்ண போறேன். அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். நான் சேவிங்ஸ் பண்ண போறேன். இனிமேல் என்னோட வீடு கட்டுறதுக்காக, கார் வாங்குறதுக்காக. இல்ல மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் வந்து நான் பண்ண போறேன். லைக் இனிமேல் நான் ரெகுலரா கிராட்டிட்யூட் பண்ண போறேன். வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போறேன். ஸ்கிரிப்டிங் பண்ண போறேன். விசுவலைசேஷன் பண்ண போறேன்னா, இந்த மாதிரி உங்களுடைய எய்முக்காக இந்த 3 எய்ம் வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த 3 இலக்குக்காக இனிமேல் நீங்க செய்ய போற 9 விஷயங்கள எழுதப் போறீங்க. ஒவ்வொரு கோலுக்கும் 3 பாயிண்ட்ஸ் வந்து எழுதப் போறீங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருந்தாலுமே எழுதலாம். ஆனா 9 அப்படின்றது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான பவர்ஃபுல்லான நம்பர்ன்றனால 9 எண்ணிக்கையில நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்றத எழுதப் போறீங்க. ஸ்டெப் 5 அப்படியே அந்த பேனாவ உங்களுடைய பேப்பர் மேல வச்சுட்டு, கண்கள மூடி யோசிச்சு பாருங்க. இன்னும் 1 வருடத்துல
நவம்பர் 11/11/2026 அன்றோ இல்ல 31/12/26 அன்னைக்கோ இந்த 3 விஷயங்களும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. உங்களுடைய 3 கோலையும் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்களுடைய உணர்ச்சி என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இதற்கு நம்ம யுனிவர்ஸ்க்கு நன்றி செலுத்தப் போறோம். இதற்காக நீங்க என்னென்ன பண்ணீங்க அப்படின்றதையும் அதுல எழுதப் போறீங்க. ஸோ இதுல முக்கியமா உங்களுடைய உணர்வு தான் ரொம்ப முக்கியம். கண்கள மெதுவா திறந்து, இப்போ நீங்க எழுதப் போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நீட் எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி நல்ல காலேஜ்ல நீங்க படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, டியர் யூனிவர்ஸ் தேங்க் யூ ஸோ மச். நான் நல்ல மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கேன். என்னால நல்லா படிக்க முடியுது. நான் இதுக்காக ரொம்ப கன்சிஸ்டன்ஸியா படிச்சேன். கிளாஸஸ்லாம் நல்லா கவனிச்சேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் நெறைய லைக் மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணேன். நான் ரொம்ப பாசிட்டிவா இருந்தேன். வாட்டர் டெக்னிக் யூஸ் பண்ணேன். ஆர் விஷன் போர்ட் யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி வாட் எவர் டெக்னிக் யூஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் பண்ண மாதிரி எழுதுங்க. நீங்க என்னென்ன பண்ணீங்க? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அப்படின்றத பிரபஞ்சத்துக்கு நன்றி செலுத்தி இந்த ஒரு கடிதம் மாதிரி இத எழுதப் போறீங்க. இந்த 3 கோலையும் அட்டெண்ட் பண்ண மாரி. எந்த அளவுக்கு உங்களால ஃபீலிங்ஸ ரியலா கொண்டுட்டு வர முடியுமோ, அந்த அளவுக்கு நிஜமான உணர்ச்சிகள கொண்டுட்டு வாங்க. நிஜமாவே நீங்க அத வீட கட்டிட்டா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நிஜமா நீங்க விரும்பின நபர் கூட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நீங்க பிரெக்னன்ட் ஆன உடனே நீங்க எப்படி ஃபீல் பண்ண போறீங்கன்றத, உண்மையான அந்த உணர்வுகள இங்க கொண்டுட்டு வர்றது தான் ரொம்ப முக்கியம். அத விட நம்பிக்கை. இந்த ப்ராசஸ ரொம்ப முழுமையான நம்பிக்கையோட பண்ணுங்க. கண்டிப்பா மேனிஃபெஸ்டேஷன் நடந்தே தீரும். ஃபைனல் ஸ்டெப், இந்த பேப்பர 3 முறை மடிக்கணும். உங்கள நோக்குன மாரி இந்த பேப்பர நீங்க மடிக்கணும். மடிச்சுட்டு உங்களுடைய கிராட்டிட்யூட் ஜர்னல்ல இந்த பேப்பர வச்சுக்கோங்க. இன்கேஸ் கிராட்டிட்யூட் ஜர்னல்லாம் நான் இல்லையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இன்றையிலிருந்து அத கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி உங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயங்களுக்கு, இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்களுக்கு நன்றிகள எழுதிக்கிட்டே வாங்க. அந்த நோட்டு புத்தகத்துல இந்த பேப்பர வச்சிருங்க. வச்சுட்டு நீங்க இத எழுதுனதாவே மறந்துருங்க. உங்களுடைய லைஃப ரொம்ப ஹாப்பியா லீட் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன்ல இன்னும் பிக்கஸ்ட் எய்ம் இருக்கு அப்படின்னா, அத கார்த்திகை, மார்கழியில எப்படி பண்ணலாம் அப்படின்றத அடுத்த காணொளியில நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல யாராவது முக்கியமான விஷயங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் பண்றாங்கன்னா, தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த வீடியோவ ஒரு 11 நபருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. கீழ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். தேங்க் யூ ஸோ மச் இந்த வீடியோவ ரொம்ப ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ. இதே மாரி ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோல நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம். தேங்க் யூ ஸோ மச். ஹாப்பி மேனிஃபெஸ்டேஷன்.